ஹலோ வணக்கம் மக்களே. இது எங்களுடைய தோட்டம். நாங்கள் கோதை ஃபேமிலியிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இது எங்களுடைய தோட்டம். இது தென்னந்தோப்பு வச்சுருக்கோம். அடுத்து தான் துவரை கடலை நட்டுருக்கோம். சைடு ஓரமாக வந்துட்டு பீக்கங்காய் நட்டுருக்கோம். அடுத்து இது என் பொண்ணு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை பிசின்னு. இப்போ என் பையன் என்ன பண்ணுறாங்க, தட்டி பின்னுறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக தட்டி பின்னி 3 தட்டி பின்னியிருந்தாங்க. இது என்னுடைய பெரிய பையன் மகாசிவம். எனக்கு மொத்தம் 3 பசங்க, 2 பையன் 1 பொண்ணு. இது எங்கள் அத்தை. எப்பயுமே வயக்காட்டில் தான் இருப்பாங்க. இவங்க 7th, பெரிய பையன் மகாசிவம் 7th படிக்கிறான். சின்ன பையன் ரிக்திகர் வந்துட்டு 6th படிக்கிறான். எங்கள் ஊர் ஸ்கூல் தோப்பூர் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அடுத்து இது எங்கள் பாப்பா. பாருங்கள், தென்னை மரத்தில் அவங்க அப்பாவை இளநீ வெட்டி தர சொல்லிச்சு. அவங்க அப்பா இளநீ வெட்டி தரலைன்னு அதுவாகவே ஏறிடுச்சு. எங்கள் பாப்பா எதுவுமே சொல்கிற கேட்காது. பாருங்கள், எங்கள் விட ஏறி இருக்குங்க. அடுத்தது அவர் வந்துட்டு விளக்கு மாதிரி கழிக்கிறதுக்கு தென்னை உடையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. அதை எங்கள் பாப்பா வந்து பிறக்கி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட போட்டுட்ருக்கு. நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சீவிக்கிட்டு எங்கள் பாப்பா அப்போ பாரதியார் பாட்டு வேறு படிச்சுக்கிட்டு தூக்கி போட்டுக்கிட்டு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பாரதியார் பாட்டு படிக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து விழுகின்ற போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. இந்த பாட்டை பாடிக்கிட்டே ரொம்ப உற்சாகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. பாப்பா பாடுறது கேட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. எங்கள் பாப்பா ஒரு வேலையுமே சொல்கிறதே கேட்காது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் வயக்காட்டுக்கு வந்துட்டு தான் இவ்வளோ வேலை பார்க்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரி செடி. இது மல்லிகைப்பூ கண்டு. வெள்ளரி செடி பார்த்திங்கன்னா நிறையா போட்டிருக்கோம். தினம் ஒரு 5-6 பிஞ்சு. இது வந்துட்டு சுரக்காய் செடி. இன்றைக்கி 2 சுரக்காய் தான் வந்திருக்கு. இன்னும் நிறையா சுற்றி போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக 3 தட்டி நாங்கள் பின்னியிருக்கோம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுடைய கோழி, அதோட ஆடு வளர்ப்புக்கு நாங்கள் இப்போ தான் புதுசாக செட்டு போட்டிருக்கோம். அது வந்துட்டு என்னென்னா, நாங்களாம் இப்போ இதை ரெடி பண்ணி 3 தட்டி கட்டியிருக்கோம். எங்களுக்கு இன்றைக்கி என்ன கிடச்சிச்சின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வயல்லேருந்து ஒரு 5-6 வெள்ளரிக்காய், ஒரு பெரிய வெள்ளரி பழம் ஒன்று கிடச்சிச்சு. அடுத்து ஒரு பூசணிக்காய், 7 விளக்கமாறு, ஒரு 5-6 தக்காளி, வெண்டைக்காய், அடுத்து ஒரு முட்டை காளான். அடுத்து இந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவன் செருப்பை காணான்னு தேடிட்டு எல்லாத்தையும் உழைச்சி போட்டியா. நாங்கள் இப்போ தான் முடிச்சு வச்சுருந்தோம். எல்லாத்தையும் உழைச்சி போட்டியா. மறுபடியும் என்ன சரியா அள்ளி போட்டு சேர்த்து வைப்பியான்னு பார்த்தீங்களா? இல்லை. பாருங்கள், அடுத்ததில் 3 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தான். அது என்னமோ காட்டுக்கு வந்தாலும் இந்த பிள்ளைங்க செல்லு பார்க்குறது கிடையாது. ஒரே என்ஜாய் தான். இந்த பச்சை கலர் சட்டை போட்டிருக்கேனே ரிக்திவேல், அவன் வரவே மாட்டேன்னு ஒரே அழுக. மீன் பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா செல்லு தான் பார்த்துட்ருப்பாங்க. இப்போ இன்றைக்கி இங்கே வந்ததுனால என்னென்ன பெனிஃபிட்
அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுடைய வயக்காடு. நான் ஆரம்பத்துலேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், சாரி. இப்போ என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்தது இன்றைக்கி கார்த்திகை 3ஆம் நாள் விளக்கும் போட்டாச்சு.